அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் அரசியல் மாற்றம் உருவாக வேண்டும். தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் 2027 நோக்கி போயிட்டு இருக்கு. இன்றைய தினம் கோயம்புத்தூரில் தாவேகா கட்சியினுடைய பூத் கமிட்டி கூட்டம், பூத் ஏஜென்ட்டுகள் கூட்டம் நடந்துச்சு. இதில் தாவேகா தலைவருக்கு ஏன் ஒய்+ பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டர்கள்ட்ட இருந்து தலைவரை காப்பாத்துறதுக்கு தான், விஜயை காப்பாத்துறதுக்கு தான் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னமும் விஜயை அதாவது தாவேகா தலைவர் விஜயை இன்னமும் கதாநாயகரை மட்டும் தான் பார்க்குறாங்க. இந்த ரசிகர்கள், இளம் சிறார்கள், இந்த இளைஞர்கள் இன்றைய கால இளம் தலைமுறையினர் ரசிகர் கூட்டம் தான் அது. ஏன்னா விஜய் அந்த அந்த கூட்டமும் சரி, அவங்க இந்த 10 மாதம் எலெக்ஷனுக்கு இந்த 10 மாதம் இருக்கு. இந்த 10 மாசத்துல எப்படி நம்ம ஓட்டு வாங்க போறோம், மக்கள்கிட்ட எப்படி பேச போறோம், நம்ம எப்படி மக்களுக்கு தேவையான நம்ம செய்யணும், ஓட்டு வாங்கணும். அப்போ ஓட்டுக்கான அரசியலை தான் விஜய் செய்கிறாரா? கொள்கையிலையும் ஒரு ஒரு சரியான கொள்கை கிடையாது. ஆனா இவர் ஓட்டுக்கான அரசியலை பண்றாராங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. ஒன்றும் இல்லை, அவரு அந்த கேரவன்ல ஏறி நிற்கும் போது ரசிகர் மேலே தாண்டி குதிச்சு தலைவரே தலைவரே அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது புஸ்லி ஆனந்த் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில இருந்து எப்பா சேர் எடுக்காதீங்கப்பா, எப்பா சேர் எடுக்காதீங்கப்பாங்கிறாங்க. இந்த ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க ஒடியாருந்துறீங்களா? ஸ்கூல் இந்த நிறைய ஸ்கூல்ல பார்த்தோம்னா பெல் அடிப்பாங்க, பிள்ளைங்களாம் ஒடியாரும், அதே மாதிரிலாம் ஓடுறாங்க. அப்போ ஒரு ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு தாவேகா கட்சியை தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னா தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் மக்கள் கூட தொடர்புல இருக்கணும். மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய தகுதி விஜய்க்கு இருக்குதாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மக்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்கான அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தலைவன் தான் மக்கள் தலைவராக வர முடியும். ஆகவே தமிழக வெற்றி கழகம் அது 2026 அது வெற்றி கழகமா இல்லை தோல்வி கழகமா என்பது போக போக தெரியும். நன்றி, வணக்கம்.